வணக்கம் நேயர்களே. எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. ஒரு செயல் நடைபெற்றால் அதற்கு எதிர்வினையும் நடைபெறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊஞ்சலை நம்ம அப்படி இழுக்கிறோம். இழுத்துட்டு விட்டுட்டோம்னா என்ன செய்யும்? அதே மாதிரி எதிர் திசையில் அது போகும். இல்லை, எனக்கு அங்கே போகிறது பிடிக்கும்னு சொல்லி அந்த ஊஞ்சலை பிடிச்சி அப்படி கையில் வச்சுருக்க முடியாது, கை வலிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு நெருக்கடியும் ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டால் அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. பொசுக்குது வெயில், கொடுமையான வெயில் அடிக்கி. இந்த வெயில் பொசுக்கி எடுக்கும் பொழுது அங்கே ஒரு மர நிழல் கிடச்சா அதில் ஓடி போய் நின்றுக்கிறோம். ரொம்ப குளுமையாக இருக்குது. முக்கியமான ஒரு சைக்காலஜி என்னென்னா, எந்த வெயில் நம்மளை பொசுக்குச்சோ அந்த வெயில் தான் நிழல் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் பிரச்சனைகளும் நமக்கு வருது அப்படின்னா அதில் உள்ளபடி அதனுடைய ஆணி வேர் வரைக்கும் எந்த தீர்ப்பும் சொல்லாமல் உள்ளே நமது சிந்தனை செல்லுகின்ற அளவிற்கு அனுமதித்தால் போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல முடிவுகளை தரும் உள்ளாற்றல் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள். ஐஸ்வர்யம் பொங்கட்டும். வணக்கம்.